ரிப்பீட்டேஷன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எந்த ஸ்கில்லை வேணாலும் நம்மளால் மாஸ்டர் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த ரிப்பீட்டேஷன் நம்ம ட்ரேடிங்கில் எந்த அளவு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன். நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும் போது நம்மளோட மைண்டை எப்பயுமே ஒரு வாட்டர் பக்கெட் மாதிரி வச்சுக்கணுங்க. ஏன் வாட்டர் பக்கெட் மாதிரி வச்சுக்கணும்? வாட்டர் பக்கெட்டில் என்ன, நாம் அந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றும் போது அது என்ன ஆகும்? திரும்ப திரும்ப வெளில போயிட்டே இருக்குமா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப ஃபில் பண்ணிட்டே இருக்குவோம். அது மாதிரி நம்ம மைண்டை ஒரு வாட்டர் பக்கெட் மாதிரி வச்சுக்கும் போது நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணும் போது அது திரும்ப திரும்ப போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பலமுறை நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கில்லு நம்ம மாஸ்டர் பண்ணிடுவோம். அது மாதிரி தான் ட்ரேடிங்கில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வாட்டர் பக்கெட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி வாட்டர் பக்கெட்டில் நீங்கள் ஒரு பல 100 வாட்டி நீங்கள் போடும்போது அந்த ஸ்கில்லில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம மைண்டை டஸ்ட்பின் மாதிரி வச்சுருக்கோம். எப்படின்னா, ட்ரேடிங்கில் எடுத்துக்கலாம். அண்ணன் சொல்கிறான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃப்ரெண்டு சொல்கிறான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்களாக யூடியூப்பில் தேடி தேடி ஒரு 10 ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் ட்ரேடிங்கில் உட்காரும் போது அப்ரோச் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி கரெக்டான டெசிஷன் ட்ரேடிங்கில் உங்களால் எடுக்க முடியும்? கொஞ்சமாச்சு யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதனால் ஒரு ஸ்கில்லோ 2 ஸ்கில்லோ, ஒரு ஸ்ட்ராட்டஜியோ 2 ஸ்ட்ராட்டஜியோ மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அதை அது வாட்டர் பக்கெட்டாக இருந்தாலும் அதில் போட்டு பாதுகாப்பாக வைங்க. அது வெளில போனாலும் திரும்ப திரும்ப அதிலேயே போடுங்க. அதை ஒரு 100 டைம் நீங்கள் ரீஃபில் பண்ணும்போது அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம். இது மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே இந்த ஐடியாவை தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுறது. ஓகே, நீங்கள் ட்ரேடிங் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.